குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்று 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம், விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள், திருதியை திதி. இன்று மக நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், ஸ்வர்ணகௌரி விரதம் காலை 7:44 முதல் 8:20 மணி வரை. பனை மடம், ஆலயம், கிணறு வாஸ்து செய்ய நல்ல நாள். திருதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு புதன் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 8:15 to 9:15, மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 1:30 to 2:30. திதி திருதியை திதி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 to 12, ராகுகாலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் ஆர்வம், சிம்மம் உதவி, கன்னி நட்பு, துலாம் நஷ்டம், விருச்சிகம் பகை, தனுசு ஆக்கம், மகரம் பரிவு, கும்பம் உயர்வு, மீனம் புகழ். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மிதுனம், விருச்சிகம். இந்த 2 ராசியும் கவனமாக இருந்துட்டா போதும். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். நாளை அழகான ஒரு திருநாள், திங்கட்கிழமை. நாளை இன்னைக்கு சுப நாள், சுப முகூர்த்த நாள்னு போட்டிருக்கு. நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி, திரு ஆடிப்பூரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், ஸ்ரீரங்கமன்னார் பெருந்தேவி பவனி. இன்னைக்கு ரொம்ப 10 நாள் திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில். இன்று அந்த தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நாக சதுர்த்தியும் இருக்குது. சங்கடகர சதுர்த்தி, நாக சதுர்த்தி ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். நாளை ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அவதரித்த தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. ஸ்ரீவில்லிபுத்தூர்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பால்கோவா தான். அங்கே பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவனம். அதனால் அந்த இடத்துல தான் அம்மா அவதரிக்கிறாங்க. ஆடி. இன்று வாஸ்து செய்ய நல்ல நாள். ஸ்வர்ணபுரி கௌரி விரதம். நாளைக்கு மாத சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தி, ஆண்டாள் திருவாடி பூரணம், துர்வா கணபதி விரதம், நாக சதுர்த்தி. அதற்கு மறாவது நாள் நாக பஞ்சமி, பனிகௌர விரதம், கருட பஞ்சமி. அதனால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பேனும். அதாவது ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை, அவர் அருளியது திருப்பாவை. 12 ஆழ்வார்கள், அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான். அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரிக்கிறாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூரத்தாழ்வார், ஆளவந்தார், பராசரப்பட்டர், நாதமுனிகள், பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி சொல்லி திருக்காப்பு. அம்மா அதனால்தான் மார்கழி நாளில் விரதம் இருந்து விடியற்காலை பொழுதுல தேவாதி தேவர்களுக்கு அது விடியற்காலை பொழுது. அந்த மார்கழி மாதத்திலே விரதம் இருந்து ஸ்ரீரங்க பெருமானை கைப்பிடிக்கிறார். அம்மா அருளியது திருப்பாவை.
தொண்டரடி பொடிவார் அருளியது. திருப்பாவை 30ம் செப்பி 30 நாளும் நம்ம 30 இது பாடுவோம். தொண்டரடி பொடிவார் பொடி ஆழ்வார் நம்மாழ்வார் கூரத்தாழ்வார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடற்கொடியார் ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியார். இப்பொழுதும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலை ஸ்ரீரங்கத்துக்கு திருமலைக்கும் போகுது. அவ்வளவு ஒரு அதுதான் அந்த மார்கழி மாதத்திலே நோன்பிருந்து அவர்களை இது பண்ணுறாங்க. 10 நாள் திருவிழா அவ்வளவு அருமையாக இருக்கும். தேர் திருவிழா இன்னைக்கு. திருப்பாவை அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கத்து பண்ணு திருப்பாவை பல்பதிக மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். இதையெல்லாம் அந்த ஆண்டாளை நாம் அழகாக அவளை நாம் சேவிப்போம். நாளை ஆடிப்பூரத்தில் சுவாமிக்கு வளையல் வாங்கி கொடுங்க. வளையல் வாங்கி எல்லா கோவிலுமே அம்மனுக்கு சாட்டிட்டு அதை வாங்கிருங்க. திருமணம் நடக்கும். குழந்தை வேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதனால் இந்த நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அருமையான நாள். ஆண்டாள் அவ்வளவு அழகான ஒரு ஆண்டாளை பற்றி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அதனால் இதை நீங்கள் இது பண்ணுங்க. திருப்பார்கடலில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். நாமெல்லாம் இன்றைக்கி வீட்டை சுத்தம் பண்ணி நாளைக்கு ஆடி போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிந்தது யாருக்காவது சுமங்கலி பெண்களுக்கு முடிந்தால் ஒரு வளையல் வாங்கிட்டு அப்படி இல்லை சாமிக்கிட்ட வச்சு படைச்சி நீங்களே கூட போட்டுக்கோங்க. ஒரு இது இருந்தால் கால் ரொம்ப வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நடக்கவே முடியல. அதனால் நான் கடை வீதிக்கெல்லாம் போக முடியல. அழகான நமது மாரியம்மன் திருவிழா எல்லாத்துலேயும் நடந்து கொண்டிருக்கிறது. நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது என்னட்ட இல்லை, வாங்கணும். 4000 திவ்ய பிரபந்தம் தினம் ஒரு பிரபந்தம்னு இது பண்ணுறாங்க. சங்கடகர சதுர்த்தி நாளை. அவரையும் சேர்த்து வணங்குகின்ற போது அனைவருடைய அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை, சந்ததி தலைக்கும், வியாதியிலிருந்து பூரண குணம், தொலைந்த சொந்தங்கள் சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும். அதாவது சங்கடகர சதுர்த்தியை இது பண்ணால் வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலகும், சங்கடங்கள் தீரும். ஒருவர் தனது வாழ்க்கையில் தொழிலில் எதிர்படும் சவால்களை செவ்வாய் தோஷ
பலன்கள், கேது தோஷ பலன்கள் அனைத்தும் தீரும் சங்கடகர சதுர்த்தி என்று கணபதியை வணங்கினாள். அதனால் வீட்டில் எல்லாம் கடையில் போய் நான் வீட்டிலையே இருந்தது, கடையெல்லாம் இருந்தது. அதை தான் வச்சு நாளைக்கு அழகான ஆடிப்பூரத்தை நாம் வரவேற்போம். அம்மாவினுடைய நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சூரிய நமஸ்காரம். 1000 கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயை போற்றி, அருள்வங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் துணைகரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளங்கிடும் மொழியை போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமை போற்றி, நாயகன் வடிவை போற்றி, நானிலம் உளநாள் மட்டுமே போற்றுவோம் போற்றி போற்றி. இன்னைக்கு அதனால் இன்றைக்கி சூரிய பகவானை இந்த மாதிரி ஒரு இது சொல்லி நீங்கள் வணங்குங்க. ரொம்ப இன்றைக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு ஆதித்ய ஹிருதயம் என ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நாளையும் சங்கடகர சதுர்த்தி என்ன இது சொல்லணுங்கிறத நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு ஆண்டாள் நாகப்பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதற்கு பிறகு அதற்கு மறுநாள் நாகப்பஞ்சமி. ஆகையினால் அந்த அழகான ஆண்டாள் அவதரித்த தினத்தை ஆடிப்பூரத்தை படையல் சாற்றி நாம் வழிபடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், NS Vlogsஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீகத்தை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.